என்ன சார் மரியாதை இல்ல? யாருகிட்ட இருந்து மரியாதை இல்ல? விருதுநகர்ல நான் சட்டமன்ற பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது இந்த பீகார் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு 2026 தேர்தல் முழக்கமாக காங்கிரஸ் கட்சியோடு இருக்குமா? ஆட்சியில தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கு. நாங்கள் எல்லாம் தோழமை கட்சிகளா தான் இருக்கோம். நாங்க ஆட்சியில பங்கெடுக்கல. அதனால இந்த ஆட்சி நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சி என்னென்ன தியாகங்கள்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. 2021 பண்ணிடுச்சு. 2021 காங்கிரஸ் கட்சி இடத்தை குறைச்சிக்கிறது காரணம் என்ன? 25 இடங்களை குறைக்கிறதுக்கு பாஜக கட்சி எம்எல்ஏக்களை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சியவர்கள் வந்து ஆட்சிகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கூட்டணியில மந்திரி சபையில வந்திருக்கணும். தமிழ்நாட்டுல நம்ம மந்திரி சபையில இடம் பெறாதது, அதுவும் 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து நம்ம எடுத்து பெறாதுங்கிறது நம்ம பொறுத்த மட்டும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது காங்கிரஸ் கட்சியோட வேலையா இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தன்னுடைய எங்களுக்கும் மரியாதை இருக்கு, எங்களுக்குள்ள மரியாதையும் இருக்கணும் கூட்டணியில. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில வரணும். எப்பதான் நம்ம ஆட்சியில வர போறோம், எப்பதான் நம்ம ஆட்சியில பங்கு வர போறோம், நம்ம ஆளுகளும் எப்பதான் காங்கிரஸ்காரர்களுக்கும் எப்ப அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய. சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இப்ப பரபரப்பா தமிழ்நாடு முழுசும் பேசப்பட்டிருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சார் மரியாதை இல்லை? யாருகிட்ட இருந்து மரியாதை இல்லை? விருதுநகர்ல நான் சட்டமன்ற பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது இந்த பீகார் தேர்தல் சம்பந்தப்பட்டதும் அதன் தொடர்பாகவும் வந்த கேள்வி அதுல ரொம்ப முக்கியமானது என்னட்டா, அதுல கேள்வி என்னன்னா, டெல்லியில ஏன் காங்கிரஸ் கட்சி வந்து டெல்லியில வந்து கூட்டணி வச்சிருக்கலாம் ஆம் ஆத்மி கட்சியோட, பீகார்ல வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ஏன் கூட்டணி கட்சிகளோட அனுசரணையா போக மாட்டேது? காங்கிரஸ் கட்சி ஏன் விட்டு கொடுக்க மாட்டேது? இதுதான் கேள்வி. நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்கறது காங்கிரஸ் கட்சியோட வேலை விட்டுறக்கூடாது, விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது காங்கிரஸ் கட்சியோட வேலையா இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தன்னுடைய எங்களுக்கும் மரியாதை இருக்கு, எங்களுக்குள்ள மரியாதையும் இருக்கணும் கூட்டணியில. டெல்லியா இருந்தாலும் சரி, அது பீகாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி. நான் டெல்லி பீகார் மத்திய தான் அங்க சொல்லிட்டு இருக்கேன். இங்க உரிய மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் நான் சொன்னது டெல்லியை பொறுத்த மட்டும். ஏனென்றால் ஆம் ஆத்மி கட்சி நான் ஹரியானால அந்த பேச்சுவார்த்தையில உடன் இருந்தேன். அதனால ஆம் ஆத்மி கட்சி கேட்டதுங்கிறது 9 இடங்கள் 8 இடங்கள் 9 இடங்கள் கேட்டாங்க. நாங்க 8 இடங்கள் கொடுக்க ரெடியா இருந்தோம். கடைசியா 9 இடங்களுக்கு சரின்னு சொல்லிட்டோம். 9 இடங்களுக்கு சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க காங்கிரஸ் கட்சியோட சிட்டிங் சீட்டுகளை கேட்டாங்க. நாங்க சொன்னது நகர்ப்புறங்கள்ல இருக்க சீட்டுகளை நீங்க கொடுக்காம மாதிரி ரெடியா இருந்ததுங்கன்னா எங்களுடைய கருத்தா இருந்துச்சு. கடைசியா கூட்டணி நடக்க முடியல. ஒரு நாள் இருந்ததுனால கடைசியா காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டோம். டெல்லியிலையும் அதேதான் ஆச்சு. இப்ப காங்கிரஸ் கட்சி 18 இடங்களை கேட்டோம், அவங்க அது கொடுக்க முடியாதுன்னாங்க. அதனால கூட்டணி இல்லாம போச்சு. இப்ப பீகார்லயும் அதே சூழல் தான் சார். இழப்பு யாருக்கு? அது இழப்பு யாருக்கு? அதுல இழப்புக்கு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து தோல்விங்கிறது ரொம்ப மயிரிழையில அவர் தோத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன் தோத்தாங்க? ஏன்னு கேட்டா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இல்ல. உரிய மரியாதையோட காங்கிரஸ் கட்சியை ட்ரீட் பண்ணியிருந்தாருன்னா நேரம் முதலமைச்சர் இருந்திருப்பாரு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால். அவரைத்தான் சொன்னேன். பீகாரை பத்தி கேளுங்க. இல்ல அந்த சூழல் தான் இப்ப பீகார்ல ஒரு இணக்கமான சூழல் இல்லாத மாதிரி ஒரு நிலைமை இருப்பதாக தெரிகிறது. இப்ப சீட்டு கேட்டு இந்த பேரங்கள் நடைபெற்றிருந்தா கூட ஒரு கன்சென்சஸ்கே வராத மாதிரி இருக்கு. 2 பேரும் இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தா வெளியில தெரிஞ்சா கூட கன்சென்சஸ்கே வரலையே. எத்தனை இடத்துல சொந்த கட்சிக்காரர்களே மாற்று இடத்துல போட்டி போடக்கூடிய சூழல் உருவாயிருக்கே. அந்த மாதிரி இருக்கே. இல்ல, இது ஏப்ரல் மாதத்திலே காங்கிரஸ் கட்சி கேட்டதுதான். ஆர்ஜேடியோட காங்கிரஸ் கட்சி கேட்டது என்னன்னா, நம்ம வந்து முதல்ல கூட்டணி நம்பரை பிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கு அடுத்து நம்ம எப்படி பிரச்சாரத்தை பண்றதும், அதுக்கு அடுத்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறதையும் அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை பத்தி சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து அதை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அறிவிப்போம். முதல்ல சீட் நம்பரை அறிவிச்சுக்கிடுவோம், அறிவிச்சுட்டு அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துல போவோம். பிரச்சாரத்துக்கு அப்புறம் நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இதேதான் நடந்திருக்கு. இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு படி மேல அவங்கள்ட்ட சொன்னோம்னா, 4வது கட்சியா இருக்க பீகார்ல 4வது கட்சியா இருக்க
முகேஷ் சாணி அவர்களை துணை முதலமைச்சரா ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மீனவர் சமூகத்தை சார்ந்தவரை காங்கிரஸ் கட்சி முன்னிறுத்தி அவரை துணை முதலமைச்சரா ஏற்றுக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் வரணும், இன்னார் வரணும்னு நாங்க சொல்லல. தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முதலமைச்சரா வரணும்னா தேஜஸ்வி யாதவும் அவருடைய கட்சியும் சொல்லுது. ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, முகேஷ் சாணிய ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவரை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை 4வது கட்சி இந்த இதுல, இந்த 4 கட்சியில 4வது கட்சி அந்த கட்சி இவரு 15 சீட் தான் கொடுத்திருக்கோம். ஆனா அந்த 15 சீட்லயே அந்த கட்சிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ராகுல் காந்தி அவர்கள் தலையிட்டால் ஏற்றிருக்கிறோம். அதனால எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணி வெற்றி பெறணும், கூட்டணிக்கு உள்ள இருக்கவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையா இருக்கு. இது இப்ப உள்ள புதிய இந்தியா கூட்டணியில இது ஒரு விதமான, அதாவது யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு அரசியல் நிகழ்வுகள் இருந்துச்சு. இப்ப இந்தியா கூட்டணியில இது மாதிரி கடுமையான நிலைகளை எடுக்க வேண்டியதா இருக்கு. மற்ற கட்சிகளும் கடுமையான நிலைகளை எடுக்குது. 2006 பத்தி சொல்றீங்களோ? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் வேற, இங்க இருக்கக்கூடிய சூழல் 2004ல இருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியா இருக்கும் பொழுது இல்ல, நான் கேட்கிறேன் 2006 சட்டமன்ற தேர்தலை பத்தி கேட்கிறேன். 2006 சட்டமன்ற தேர்தலில் திருமிகு சோனியா காந்தி அவர்களுடைய ஒப்புதல் பெற்று இங்கே வேற விதமான தமிழகத்துல சூழல் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேற, இப்ப இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய சூழல் வேறன்னு சொல்றீங்களோன்னு கேட்கிறேன். இல்ல, 2006ல வந்து காங்கிரஸ் கட்சி திமுக வந்து 96 இடங்களை பெற்றிருந்துச்சு, காங்கிரஸ் கட்சி 36 இடங்களை பெற்றிருந்துச்சு. ஆனா காங்கிரஸ் கட்சி கூட்டணி மந்திரி சபையில இடம்பெறல. அதனுடைய சூழ்நிலையில அப்ப இருந்த தலைவர்கள், அப்ப மாநில தலைவர்களா இருந்தவங்க, அப்ப அகில இந்தியத்துல பொறுப்புல இருந்தவங்க, காரிய கமிட்டியில இருந்தவங்களுடைய அவர்கள்ட்ட தான் கேட்கணும் அப்ப என்ன நடந்துச்சு. அப்ப இருந்த நிலை வேற. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அதுல பலமா பலவீனமா, காங்கிரஸ் கட்சி கடைசியில அதுல இழந்துச்சா இழக்கலையாங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். காங்கிரஸ் கட்சி அப்பொழுது ஒரு கூட்டணி மந்திரி சபை தமிழ்நாட்டில் அமைக்கணும்னு மக்கள் வாக்களித்த ஒரு நேரத்துல அந்த முடிவுல காங்கிரஸ் கட்சி தெளிவா இல்லாம இருந்துருச்சுங்கிறத பலருடைய கருத்தா இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் தொண்டர்களுடைய கருத்தா 2010-11 திரு ராகுல் காந்தி அவர்கள் அப்ப தமிழ்நாட்டுக்கு பயணத்துல வரும்போது, 5 நாள் பயணத்துல வரும்போது பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொன்னதே அதுதான் அவர்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து கூட்டணியில மந்திரி சபையில வந்திருக்கணும், தமிழ்நாட்டுல நம்ம மந்திரி சபையில இடம் பெறாதது, அதுவும் 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து நம்ம எடுத்து பெறாதுங்கிறது நம்ம பொறுத்த மட்டும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அப்படிங்கிறது மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் பல இடங்களில். அதனால அது வரலாறு. இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பது என்ற இன்னைக்கு உள்ள பீகார் எலெக்ஷன், இன்னைக்கு உள்ள நேற்று முடிந்த டெல்லி எலெக்ஷன். இல்ல, இது ஏன் நான் இதை கேட்கிறேன்னா, தமிழக எலெக்ஷன்ல வர இருக்கக்கூடிய சூழல்ல திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசியிருப்பதும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதும், திரு ராஜேஷ்குமார் உட்பட தமிழகத்தினுடைய காங்கிரஸ்ல மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஏன் ஆட்சி அதிகாரத்திலாம் பங்கு பெறக்கூடாதா, நமக்கு என்ன அந்த அதிகாரம் இல்லையா, அந்த உரிமை இல்லையா என்பது போன்றக்கூடிய பேச்சுக்கள் மீண்டும் மீண்டும் ரைஸ் ஆயிட்டே வர்றதுக்கான அந்த சாத்தியக்கூறு எங்க இருக்கு? ஏற்கனவே 2006ல 40க்கும் அதிகமான இடங்கள், 60க்கும் கூட இடங்கள் சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்று வந்து இருக்கக்கூடிய நிலை அப்படிதான் இருக்கிறதா, அல்லது அதை வச்சுதான் இடஒதுக்கீடு செய்யப்படுகிறதா தேர்தலில் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நோக்கி நகர்தா இல்லையா திரு மாணிக்கம் தாக்கூர்? நல்ல கேள்வி. பட் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி 2006ல நீங்க சொன்னது மாதிரி 2006ல மக்கள் தமிழகத்துல ஒரு கூட்டணி ஆட்சிக்காக வாக்களித்தார்கள். அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில பங்கு பெறல. அது எந்த சூழ்நிலை என்ன முடிவு எடுக்கப்பட்டதுங்கிறது அப்பொழுது அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும், காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு. ஆனா 2006லே தமிழக மக்கள் ஒரு கூட்டணி ஆட்சி வரணும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி உபயோகப்படுத்தலன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும், காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்த மட்டும் பலருக்கும் இந்த விருப்பம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும்னா நம்மை பொறுத்த மட்டும் இப்ப வந்து 2006 2011க்கு அப்புறம் திருப்பி அதே கூட்டணி வெற்றி பெற்றதுங்கிறது 2021ல தான் வெற்றி பெற்றுச்சு. நடுவுல நாங்க வந்து 11லையும் சரி 16லையும் சரி வெற்றி பெற முடியல. அந்த கூட்டணி 2021ல தான் வெற்றி பெற்றது. 2021 தேர்தல் பல விதங்களிலும் புதுமையான தேர்தலாக இருந்தது. ஏனென்றால் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் போட்டியிட்டது. 172 இடங்களில் போட்டியிட்டது, 131 இடங்களிலே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் எப்பொழுதும் 41 இடங்கள் போட்டுக் கொண்டிருந்தோம் கடைசியா 2016ல. இந்த தடவை 25 இடங்களாக குறைக்கப்பட்டது. அப்பொழுது எங்களை பொறுத்த மட்டும் 25 இடங்களிலே 18 இடங்களே வெற்றி பெற்றோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்துச்சு.
காங்கிரஸ் கட்சி இன்னும் அதிகமான இடங்கள் கேட்க வேண்டும், நம்ம நம்மளுடைய முதல்ல இருந்த நம்முடைய நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது காங்கிரஸ் தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை பற்றி தான் காங்கிரஸ் கட்சியில விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஆனா, இப்ப திரு கிரீஷ் சோடங்கருடைய தமிழக விஜயம் தொடர்ச்சியாக இது போன்ற பேசு பொருளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நெல்லையில் நடந்த ஓட்சோரி மாநாட்டில் அவர் பேசியிருக்க கூட, "வீல் ஃபோக்கஸ் ஆன் 117 சீட்ஸ் பிளஸ் 125 சீட்ஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நம்ம கிட்ட இப்ப கிராம அளவில் ஸ்ட்ரென்த் இருக்காங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாம் உருவாக்கி இருக்கிறோம். நம்ம கவர்மெண்டோட பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு ஒரு துதியில கேட்டிருப்பது பேசு பொருள் ஆயிருக்குங்கிறத மறுக்க முடியுமா நீங்க? மறுக்க முடியாது. அது உண்மை. நான் அதுக்கு தான் நீங்க உங்கள்ட்ட திருப்பி சொல்றேன். 2006ல மக்கள் வாக்களித்தது 2006ல ஒரு கூட்டணி கட்சி ஆட்சிக்காக. 2006லே தமிழக மக்கள் மதர் சார்பற்ற கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது, மதர் சார்பற்ற கூட்டணிக்கு எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கொடுக்கல. அப்பொழுது அவர்கள் வாக்களித்தது ஒரு கூட்டணி அரசு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான். 2011 அந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. 2016ல ரொம்ப க்ளோஸா நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. 2021ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதேதான் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் அமைப்புகளை சீரமைக்கிறதுக்காக திரு பீட்டர் ஃபோர்ஸ் தலைமையில் ஒரு குழு அமைச்சு, அந்த குழு பல காங்கிரஸ் தலைவர்கள் ரொம்ப கடுமையா உழைச்சு கிராம அளவுல காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்புகளை வலுப்படுத்தி திருப்பி அமைத்திருக்காங்க. அந்த நிலையில தான் கிரீஷ் சோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளரும் காரிய கமிட்டியினுடைய உறுப்பினருமான திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் அந்த கருத்தை வைக்கிறார். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இழந்த பலத்தை மீண்டும் பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு தேவை 3 விஷயங்கள். ஒன்று, அமைப்பு ரீதியான பலமாக வேண்டும். அதே போலவே நம்முடைய நரேட்டிவ், காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய தலைமை பற்றிய பார்வை மக்களிடம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தி அவர்களை பற்றிய பார்வை தமிழ்நாட்டில் மிக அதிகமாக விரும்பப்படுகின்ற தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். எந்த ஒரு நீங்க சர்வே எடுத்தீங்கன்னாலும் சரி, பிரதமரா மோடி வரணுமா ராகுல் காந்தி வரணும்னு கேட்டீங்கன்னா 76% 70% ராகுல் காந்தியையும் 30% மோடி அவர்களையும் சொல்வதுதான் தமிழ்நாட்டினுடைய வழக்கமாக இப்பொழுது 3 தேர்தலாக இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கின்ற அதே அந்த வேல்யூவை, அந்த பாப்புலாரிட்டியை காங்கிரஸ் கட்சியினுடைய பலமாக எப்படி மாற்றுவது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியில் நடந்து வருகிற விவாதமாக இருக்கிறது. அதை திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் நெல்லை மாநாட்டிலே பேசினார். காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும், மக்களிடம் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு அமைப்பு ரீதியாக திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய முயற்சியால் அமைப்பு ரீதியாக மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மாற்றங்களோடு சேர்ந்து, இந்த அமைப்பு ரீதியான மாற்றங்களோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு சொன்ன விஷயமாக இருந்தது. இவென்ச்சுவலி திரு தாகூர், இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு, 117ங்கிறது ஹாஃப் ஆஃப் த மார்ஜின். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 117 இடங்களை நாம் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம எலிஜிபிலிட்டியை நோக்கி ரைஸ் ஆகும், ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் நாட் அ கேக் வாக், இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் 234 பாதியை நோக்கி நகரம் அந்த அளவுக்கு காங்கிரஸ் பலு பெற்று விட்டு இருக்கிறதா, இல்ல இது திமுக கூட்டணி கிட்ட நம்ம இன்னும் நம்முடைய பலத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான, இல்ல வேறு ஏதேனும் அதுல மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயமா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா காங்கிரஸ் கட்சி 1980ல 117 இடங்கள் நின்றுருக்கு. இப்ப 45 வருடங்களுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி கடைசியில 27 இடங்கள் நின்றுருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் கூட்டணும்னு நாங்க நினைக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய இழந்த பலத்தை கூட்டணும். அதற்கு ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு ரீதியா நம்ம வீக் ஆயிட்டோம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இருந்துச்சு. அதை சரியா செய்யறதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால். அந்த முயற்சியில வெற்றி பெற்றிருக்கிறோம்னு நினைக்கிறோம். அதனுடைய விளைப்பா அடுத்தது நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை கூட்டணும். நம்ம தலைமைக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய அன்பு இருக்கு, மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. நம்ம சொல்ற கொள்கையில தமிழகத்துல பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்மை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளாக இருக்கின்ற அந்த உரிமை தொகையா இருக்கட்டும், இது மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம் காங்கிரஸ் கட்சி மிக கடுமை. அதுவும் ராகுல் காந்தி தான் இதை இந்தியாவிலே முதல் முறையா
வெளிப்படையாக பேச ஆரம்பித்தது. 2019 தேர்தலில் 6000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு கொடுப்போம், ஏழைக்கு பெண்களுடைய கைகளில் கொடுப்போம் சொன்னது ராகுல் காந்தி அவர்கள் தான். இந்தியா டெல்லி 2019 தேர்தல் வெற்றி பெற்றோம் என்றார். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டுமே ஒரு குடும்பத்திற்கு தேவையான பணத்தை அரசு கொடுக்க வேண்டும், இல்லாத அந்த குடும்பத்திற்கு அவர்களால் அந்த பணம் சம்பாதிக்க முடியலன்னா அதற்கு அந்த அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண வேண்டியது அரசாங்கம் நினைக்கிறார் ராகுல் காந்தி. இது அவருடைய பொருளாதார சிந்தனை. அந்த சிந்தனையுடைய அடிப்படையில் வந்ததான் கர்நாடகாவில் வந்து மகாலட்சுமி திட்டம் 2023 வெற்றி பெற்றதுனால முதல் கையெழுத்தா திரு சித்தராமையா அவர்கள் செய்தது மகாலட்சுமி திட்டத்தை 2700 ரூபாய் மாசம் கர்நாடகாவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் கொடுக்கும் போது அது இந்த சிந்தனையை பாராட்டுகிறோம். இந்த சிந்தனைக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று சொல்கிறோம். ஏனென்றால் மக்களுடைய கைகளிலே பணம் செல்ல வேண்டும் என்பது ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற பொருளாதாரம். அதுவும் குறிப்பாக ஏழை மக்களிடம், நடுத்தர மக்களிடமும், மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மக்களிடமும் பணம் மாதம் அரசாங்க பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவருடைய பொருளாதார சிந்தனை. அந்த சிந்தனைக்கு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதற்காக ஒரு திட்டத்தை வகுவெடுத்து கலைஞர் உரிமை தொகை என்றதற்கு பெயர் வைத்து அவர்கள் வெற்றிகரமான அந்த திட்டமாக இப்பொழுது செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில். அதுவும் முதல் முறையாக செயல்படுத்தப்படுது தமிழ்நாட்டில். இந்த திட்டங்கள் எல்லாம் என்னன்னா ப்ரோ பீப்பிள், மக்களுக்கான திட்டங்கள். இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்க கூட்டணியில இருக்கோம். எங்களுடைய கூட்டணியும் திமுக கூட்டணியும் ஏன் பலமா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஏன் கூட்டம் பலமா இருக்கு, ஏன் விசிகோட பலமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் கொள்கை ரீதியில் ஒன்றிணைந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டுமே மக்கள் நலனும் ஏழைகளுக்காக பெரும் பணக்காரர்களுக்கான மட்டும் அரசாங்கம். ஆனா சமீப காலமாக இப்ப பேசி வரக்கூடிய இந்த பேச்சுகளுடைய பின்னூட்டமாக ஏதோ இருப்பது போல ஒரு சந்தேகம் வருது. இப்ப என்னன்னா இவ்வளவு நாள் இல்ல, 2021 உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, 2024 உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் 2025 தொடர்ச்சியாக வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஒரு படி மேலே போய் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் பேசியிருந்தது உங்களுக்கு நன்றாக இந்த ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி, காமராஜர் ஆட்சி என்று கூறியிருந்தார். ஆனால் 2025 காங்கிரஸ் பேசக்கூடிய அந்த பேச்சுகள் வந்து திரு செல்வ பெருந்தகை உட்பட கூட்டணியில் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று அவரை வைத்துக்கொண்டு மேடையில் பேசியிருக்கிறார்கள். அதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கூட்டணி பத்தி நீங்க சொல்லும்போது மேலிடத்துல தாங்க டிசைட் பண்ணணும், நாங்களாம் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு கேப் இருக்க மாதிரி தெரியுது. வேற ஏதாவது அதுல அஜெண்டா இருக்கா? ஒரு அஜெண்டாவும் கிடையாது. ரொம்ப தெளிவானது. காங்கிரஸ் உங்களுக்கு நான் திருப்பி சொன்னது மாதிரி 2006 தமிழக மக்கள் இந்த கூட்டணி ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்தார்கள். 2006 வாக்களித்தார்கள். அதை காங்கிரஸ் கட்சி உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்பது உண்மை. 2026 அதுக்காக வாக்களித்து விட்டார்கள். நம்மளை பொறுத்த மட்டும் இது ஒரு கொள்கை கூட்டணியாகவும் ஒரு சித்தாந்த அடிப்படையிலான பேச்சை உங்களுக்கு பேசிட்டு இருந்தேன். நாங்க வந்து பெரும் பணக்காரர்களுக்கான ஆட்சி நடத்தல, சாமானியர்களுக்கான ஆட்சி நடத்துறோம். அந்த ஆட்சியில தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்குது. நாங்கள் எல்லாம் தோழமை கட்சிகளா தான் இருக்கோம். நாங்க ஆட்சியில பங்கெடுக்கல. அதனால இந்த ஆட்சி நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்த கூட்டணுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்களுடைய, காங்கிரஸ் கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டருடைய விருப்பமாக இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர்கள் அதற்கு ஒரு சேனலைஸ் பண்றாரு. கிரீஷ் சோடங்கர் போன்ற பொறுப்பாளர்கள் அதற்கு ஒரு சேனலைஸ் பண்றாரு. காங்கிரஸ் கட்சி பலமாகணும், நம்ம பலமாகணும்னா காங்கிரஸ் கட்சிக்கு அமைப்பு ரீதியா பலமாகி கொண்டு வரணும், நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நம்முடைய அந்த திட்டங்களை வகுக்கணும் அப்படிங்கிறது தான் பேச்சு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி 2026 பலமான கூட்டணியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பரஸ்பரமான நம்பிக்கை இருக்கும், பரஸ்பரமான மரியாதையும் இருக்கும் பொழுது எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கும் உரிய இடம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு 2026 தேர்தல் முழக்கமாக காங்கிரஸ் கட்சியோட இருக்குமா? இது காங்கிரஸ் கட்சியினுடைய முழக்கம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய இது வந்து தேவையாக, சரி, முழக்கமாக இல்ல வேண்டாம், தேவையாக இருக்குமா? நான் தான் சொல்றேன்ல, தமிழக மக்கள் 2006 அதற்காக தயாராகிட்டார். அது முடிஞ்சது சார். 2026 எப்படி இருக்க போகுது? முடியல. நீ அதான் 2006 அந்த வாய்ப்பு கொடுத்தார்கள் தமிழக மக்கள். அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக் கொள்ளல அப்படிங்கிறது என்னை மாதிரி உள்ளதுதான். என்னைய பொறுத்த மட்டும் 2021 வெற்றி பெறணும். திமுக கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்ற எல்லாரும் சேர்ந்து அந்த 2021 கோவிட் ஆயிரத்தில் நடந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தலாக இருந்துச்சு.
அப்ப வந்து நான் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் திமுக பொறுத்த மட்டும் திமுக அவனுடைய தலைமை 150 சீட்டு நிக்கிற திமுக, 140 150 இடங்கள் அடிக்கிற திமுக 175 இடங்கள் 72 இடங்கள் நின்றாங்க. ஏனென்றால் அதிகமான இடங்கள் பெற்றால்தான் நம்ம வந்து கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் அப்ப வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி, மத்திய பிரதேசத்திலும் விலைக்கு வாங்கி பாஜக ஆட்சிகளை மாற்றி கொண்டிருந்த காலம். திமுக சொன்னது என்னன்னா, அதுக்காக அதிகமான இடங்கள்ல நாங்க வெற்றி பெற்றா தான் இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம பலமான அரசாங்கம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றது. அதே காங்கிரஸ் அதையும் ஏற்றுக்கொண்டதுக்கு நாங்க வந்து அதே பலமான தலைமை, பலமான அரசு அமைய வேண்டும் என்பதற்காக எங்களை பொறுத்த மட்டும் உண்மையான தோழர்களாக இருந்திருக்கிறோம். எந்த ஒரு கூட்டணியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி இப்ப பீகார்ல நான் சொன்னதுதான் உங்களுக்கு 4வது இருந்த கட்சியை துணை முதலமைச்சரா வர சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன கேள்வி சின்ன கேள்வி திரு தாகூர். இப்போ இதுல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன், இப்போ நிறைய செய்தி தொடர்பாளர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர்கிட்ட நான் பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்னா, அடிமட்ட தொண்டருக்கு வந்து நாம 2006 கோட்டை விட்டுட்டோம், இப்போ 2026 நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அது தாவேக்காக இருக்குமோ? நீங்களே பேசுனீங்க, முதலமைச்சர் வந்து எங்களை மதிக்கலைன்னா முன்னாள் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு நீங்க அந்த பேட்டியில பேசியிருந்தீங்க. ஸோ இது என்ன, இதை நோக்கி நகர்த்துகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு, அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குதா? பேட்டி நான் சொன்னது பீகார் டெல்லியை பற்றிய பேட்டி. டெல்லியில தான் நான் சொன்னது வந்தது. டெல்லியை பொறுத்த மட்டும் முன்னாள் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை மதித்திருந்தால் இந்நேரம் முன்னாள் முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாருங்கிறது. அதனால பத்திரிகையாளர்களுடைய திறமை கட் பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி சொல்லலாம். ஆனா என்னைய பொறுத்த மட்டும் என்னுடைய சிந்தனை என்பது ரொம்ப தெளிவான சிந்தனை. டெல்லியில் இந்த கதை அது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் வேற சூழ்நிலை இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் நீங்க சொல்றது மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பலருக்கும் இந்த விருப்பம் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில வரணும், எப்பதான் நம்ம ஆட்சியில வர போறோம், எப்பதான் நம்ம ஆட்சியில பங்கு வர போறோம், நம்ம ஆளுகளும் எப்பதான் காங்கிரஸ்காரர்களுக்கும் எப்ப அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய இயக்கமாக இருக்கலாம். ஆனா மக்கள் 2006 அதற்கான கதவை திறந்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அதுக்குள்ள போகல. காங்கிரஸ் கட்சி அதுக்குள்ள போகாம இந்த முறை போகுமா மக்களுடைய கையில இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் அது காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நல்ல முடிவெடுக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. தமிழகத்திலும் சரி இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கிறது. ஒரு கொள்கையை சார்ந்து இருக்கிறோம். நாங்கள் பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து போராடுகின்ற ஒரு கூட்டணியாக இருக்கிறோம். கொள்கை ரீதியாகவும் இருக்கிறோம், கள ரீதியாகவும் இருக்கிறோம். இதுல பல குழப்பங்களை விளைவிப்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய காங்கிரசினுடைய சிங்கிள் எய்ம் என்னன்னா பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து தூரமா வைக்கிறது. அதற்காக என்னென்ன நடவடிக்கை காங்கிரஸ் கட்சி என்னென்ன தியாகங்கள்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கு. 2021 பண்ணிடுச்சு. 2021 காங்கிரஸ் கட்சி இடத்தை குறைச்சிக்கிறது காரணம் என்ன? 25 இடங்களை குறைக்கிறதுக்கு பாஜக எம்எல்ஏக்களை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சியவர்கள் வந்து ஆட்சிகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி எங்களுடைய இடத்தை குறைச்சிட்டோம். 41 இடங்கள்ல இருந்து 25 இடங்களை ஏன் குறைச்சிட்டோம்? பாஜக என்பதற்காக. பாஜக எதிர்ப்பு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நிற்பது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். RSS பாஜகவிற்கு எதிர்ப்பாக ராகுல் காந்தி மட்டும்தான் தெளிவாக நிற்பவர். அவரை பொறுத்த மட்டும் அதோடு சேர்ந்து நிற்கின்ற தலைவர்கள் அனைவரையும் நாங்கள் தோளோடு தோல் நிற்கிறோம். அவர்களுக்காக பல தியாகங்களை செய்ய தயாராக இருக்கின்ற கட்சியாக இந்த கட்சி விளங்குகிறது. அதற்கு கடைசி எடுத்துக்காட்டு திரு முகேஷ் சைனி அவர்கள். மீனவ சமூகத்தை சார்ந்தவரை துணை முதலமைச்சராக அறிவித்திருக்கிறோம். நாங்க எங்களுக்கு வேணும்னு கேட்கல. நாங்க கேட்டது என்னன்னா 4வது இடத்துல இருக்க அந்த கட்சிக்கு 15 இடம் கொடுத்திருக்க கட்சிக்கு அவருடைய அந்த தலைவரை திரு முகேஷ் சாணி அவர்களை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று இருக்கிறோம். இதுதான் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கணும் என்பதற்காக பல வகையிலே தொடர்ந்து முயற்சி எடுக்கிறது, பல தியாகங்களையும் செய்கிறது. கூட்டணி ஆட்சியில விலகல் உட்பட பல தியாகங்களை செய்திருக்கிறதா நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. காங்கிரஸ் கட்சியுடைய மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசும்போது நம்ம இன்னொரு கூட்டணி போய்தான் பார்க்கலாமே, தாவேக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கு, அது போகக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு நிர்பந்தம் இருக்கா, அதுக்கு நமக்கும் அதுல பயன் இருக்குல்ல அப்படின்னு ஒரு கேள்விகள் வைக்கப்படுது. அப்படி எதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா? மாவட்ட தலைவர்களுடைய கருத்துக்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் கேட்பார் என்று நினைக்கிறேன். அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை, அதுவும் ராகுல் காந்தி அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்தினுடைய நன்மைக்காகவும் குறிப்பாக இந்தியா கூட்டணியினுடைய நன்மைக்காகவும் தான் எல்லா முடிவும் எடுத்திருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் விட்டு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கடுமையா பேசுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து செய்வது இந்தியா கூட்டணியை பலமாக வைத்திருக்க வேண்டும். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால்
RSS-இடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. தமிழகத்தை காப்பதும் நம்முடைய கடமை. நம்முடைய தோழர்களோடு நின்று இது பண்ணுவோம். அதே நேரத்தில் கருத்துக்கள் சொல்வதற்கு மாவட்ட தலைவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கருத்து சொல்வதற்கு காங்கிரஸ்ல எப்பொழுதுமே சுதந்திரம் இருந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எந்த இடத்துல கருத்து சொல்லணுமோ அந்த இடத்துல கருத்து சொல்லட்டும். அதே காங்கிரஸ் தலைமை என்ன செய்யணுமோ அது எந்த முடிவு எடுக்கிறதோ அதற்கு சேர்ந்து அனைவரும் சேர்ந்து உழைப்போம். பிடிவிடாமல் பேசிவிட்டீர்கள் திரு மாணிக்கம் தாக்கூர். இதில் எங்கேயுமே ஒரு இடத்துல ஒரு கேப் நீங்கள் கொடுக்கல. நீங்கள் எந்த இடத்துல விட்டு கொடுத்து போவோம்னு சொன்னீங்க. ஆனால் காங்கிரஸே விட்டு கொடுத்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் உங்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நினைக்கிறேன். நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களுக்கு இந்த நேரலை கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி திரு மாணிக்கம் தாக்கூர். நன்றி, வணக்கம்.